யாருக்கு தான் சாம்பார் பிடிக்காது? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய், பொட்டேட்டோ, கேரட்டு, அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டிருக்கேன் நான். நல்லா சூடான சாப்பாட்டில் சாம்பார் 4 கரண்டி ஊற்றி அப்படியே நெய் நிறையா போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 4 பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு, ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். போட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். நான் 2 1/2 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு தாளிக்க ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். மறக்காமல் பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. நான் சேர்த்திக்க கூடாது எனக்கு, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ உப்பு வெங்காயம் வதங்க உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு, இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக அந்த கிளாஸ் பதத்துக்கு வந்ததுமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வச்சுருப்போம்ல, அதில் தண்ணி இருக்கும்ல மீதி, அந்த தண்ணியில் கொதிக்க விடுங்க நல்லா. கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன் சைஸ் ட புளி எடுத்து புளி தண்ணி போட்டுவிட்டு 2 ஸ்பூன் வந்து நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நான் சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். நல்லா அதைய வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த அந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். அவ்வளோதான். கடைசியாக வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்குங்க. அருமையான சாம்பார் ரெடி. நம்ம எப்போவுமே சாம்பாருக்கு வந்து நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதனால தான் நான் தண்ணி இவ்வளோ ஆட் பண்ணேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். டேக் கேர்.